ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சம்பா ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறமா 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 1 பாட் ரெசிபி அப்படின்னு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸ், இதெல்லாம் கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கழுவிட்டு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவி வச்சிருக்கேன், அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் ரவா எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவாக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரவா கொட்டி கலரலாம். இப்போ உப்பு போட்டுக்கோங்க, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ரவா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்து விட்டுக்கலாம். சம்பா ரவா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால நம்ம குக்கரோட மூடியை போட்டுட்டு விசில் போட்டு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா ரவா நல்லா வெந்துடும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். கிச்சடி நல்லா வெந்திருக்கு. இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதோட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.